ஏங்க என்ன வேலை பண்ணீங்க நீங்க? ஏதோ பெருசா வாய்க்கிழிய பேசுனீங்க. சரோஜாவை பாம்பு கடிச்சிடும், அவ செத்துடுவா, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அவ எதுவுமே நடக்காத மாதிரி ரூம்ல இருந்து வரா? சான்ஸே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த காளிங்க சர்ப்பம் அவளை கடிச்சே இருக்கும். அநேகமா அவளுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதான் நிம்மதியா இப்படி நடந்து போறா. பொறுமையா இரு, அதோட எஃபெக்ட் என்னன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிஞ்சிடும். ஏங்க என்ன பேசுறேன்னு யோசிச்சு தான் பேசுறீங்களா? காளிங்க சர்ப்பம் கடிச்சா 5ல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ள செத்து போயிடுவாங்க. அந்த பாம்பு பிடிக்கிறவன் காளிங்க சர்ப்பம் சொல்லிக்கிட்டு ஏதோ தண்ணி பாம்பை கொண்டு வந்து விட்டு இருப்பான். என்ன இந்த சாமியை காணவே காணா? பாம்பை உள்ள விட முடியலன்ற விஷயத்தை எப்படி நான் அவர்டா சொல்றது? கொஞ்ச நேரம் இங்கே காத்து நிற்க வேண்டியதான். ஏன் நான் விட்ட பாம்பை உள்ள கடிக்கலைன்னு என்ன கேள்வி கேட்க அங்கே வருவார்ல. என்ன இத? அண்ணி இங்க தனியா உட்காந்துருக்காங்க. அண்ணா எங்க போனாரு? என்ன நீ தூங்காம இருக்கீங்க? இல்ல ருத்ரா, நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். கவலை இருக்கிற மனசுக்கு தூக்கம் எப்படி வரும் சொல்லு? எங்க நீ அண்ணாவை காணோம்? இந்த நேரத்துல எங்க போனாரு? அவர் வேற எங்க போவாரு? அவரோட ஸ்டடி ரூம்ல இருக்காரு. ஸ்டடி ரூம்ல இருக்காரா? அதுவும் இந்த நேரத்துலயா? அது என்னமோ எனக்கு தெரியல ருத்ரா. கேட்டா நான் படிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி என்னத்தை தான் படிக்கிறாரோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நீ இது? இப்பெல்லாம் புத்தகத்து மேல பைத்தியம் ஆயிட்டாரா என்ன? எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு? கொஞ்ச நாளாவே இப்படிதான் இருக்காரு. உங்க அண்ணன் நாள் தவறாம ஸ்டடி ரூம்ல போய் உட்கார்ந்துக்கிறாரு. விடியற வரைக்கும் அந்த ரூமை விட்டு வெளியில வர்றதில்ல. அங்கேயே படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. அப்படியா? சரிங்க அண்ணி, நீங்க படுத்துக்கோங்க. அப்படின்னா அண்ணன் என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு. என்னவா இருக்கும்? கொஞ்ச நாளாவே அவருடைய நடவடிக்கை, பேச்சு எல்லாமே மாறி இருக்க. ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேற வந்திருக்க. முன்ன மாதிரி யார்கிட்டயும் மனசு விட்டு பேசுறதே இல்ல. குடும்பத்தோட கலகலன்னு இருக்கிறதே இல்ல. சேலஞ்ச் பண்ணி அந்த டெண்டரை பிடிச்சதுல இருந்து அண்ணன் இப்படிதான் இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி அண்ணன் இப்படி கிடையாது. கொஞ்ச நாளாதான் அண்ணன் இப்படி ரிசர்வ்டா இருக்கான். அவன் இப்படி ஆகிறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அது என்னன்னு கண்டுபிடிச்சே தீரும்.
எவ்வளவு அழகான புடவை கொடுத்திருக்காங்க. இந்த புடவை எனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் போல இருக்கே. அம்மாவோட உடலை இப்படி எடுத்துட்டு போயிட்டேன்னா என்னை வீட்டை விட்டு வெளியே போக விடாம என்னை தடுத்துடுவாங்க. அதனால இந்த உருவத்துல இங்கிருந்து போறதை விட பாம்பு உருவத்துல இங்கிருந்து போறதுதான் நல்லது. இப்ப அதை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை. கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் भुजगेन्द्रहारम् कर्पूरगौरं करुणावतारं संसारसारम् भुजगेन्द्रहारम् भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि. அம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு. அம்மா அம்மா சரோஜா 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 என்னாச்சுமா? சரோஜா என்னாச்சு சொல்லு. என்னது பாம்பா? ஐயோ கொத்துச்சா? ஐயோ விக்ரம், அங்க பாரு, பாம்பு ஜன்னல் பக்கமா போயிட்டு இருக்க.